நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். குளம் காக்கும் அமைப்பு பணி செய்துட்டு வரும்போது, அங்கே குளக்கரைக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருக்காங்க. அங்கே துணி துவைச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. அப்படியே பார்க்கும்போது ஒரு கல்வெட்டு மாதிரி தெரிஞ்சது. அவங்க ஏதோ ஒரு கீழே கிடந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தா என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, சென்னை ராஜ்ய முதலமைச்சர் கனம் ஸ்ரீ காமராஜ் நாடார் அவர்களால் அவினாசி பஞ்சாயத்து பஸ் ஸ்டாண்டு திறக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது 28/5/1958 திறந்திருக்காருங்க. அவனாசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, 1958 திறந்திருக்கிறாரு. அந்த கல்வெட்டு கிடச்சிருக்குதுங்க. அது துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் போட்டு பாருங்க, சோப்பு வச்சுருக்காங்க, தண்ணி போட்டு துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சூப்பர் இல்லைங்க. அவங்களுக்கு கல்வெட்டுன்னு தெரியாதுங்க. காமராஜர் ஐயா மாதிரியே இவங்களும் அப்பாவி, அதாவது படிக்கலை. ஆனால் அவங்க எவ்வளோ சிறப்பாக இந்த கல்வெட்டை சேமித்து வச்சுருந்துருக்காங்க பாருங்க. கல்வெட்டுனே தெரியாமல் போய் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் சொன்ன இந்த மாதிரின்னு உடனே தண்ணி ஊற்றி துடைக்கிறாங்க பாருங்க. அடடா காமராஜருங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு துடைக்கிறாங்க. நமக்கு என்ன ஆச்சரியன்னா, ஏனுங்க எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு பாலம் கட்டினாங்கன்னா, பாலம் கட்டி ஒரு 10 வருஷத்தில் இடியுதுன்னா வச்ச கல்வெட்டு 10 மாதத்துலேயே இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் பாருங்கள், இந்த கல்வெட்டு கூட எவ்வளோ தரமாக செஞ்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க மனுஷங்க. என்ன காமராஜர் நாடார் அப்படின்னு அதில் பேர் போட்டிருக்குது அந்த கல்வெட்டில். பேரில், அதாவது கல்வெட்டில் அந்த ஜாதி பேர் இருந்துச்சு, ஆனால் மனசுக்குள்ள ஜாதி பேர் இல்லை. இன்றைக்கி ஜாதி பேர் கல்வெட்டில் போடுறதுல நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். அதையெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த காமராஜர் போன்றவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய ஆத்மாலாம் மகிழ்ச்சி அடையும். பாருங்கள், கல்வெட்டு இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்க. இந்த கல்வெட்டை கேட்டோம், சந்தோஷமாக எடுத்துக்கங்க சாமின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இத்தனை நாளாக பாருங்கள் இருந்து நம்ம மக்களுக்காக நன்மை செய்தார். அவர் மறைந்தும் துவைக்கிற கல்லாக மாறி மக்களுக்காக நல்லது செய்கிறார். என்னங்க காமராஜர் ஐயா, போங்கய்யா, ரியலி கிரேட். கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். நன்றி. ஏங்க, இருந்தபோது குழந்தைகளுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறதுக்கு கல்வி கொடுத்தாரு. மறைந்தபோது நம்முடைய உடை சுத்தமாக இருக்க கல்லாக இருக்கிறார். அப்படி தானேங்க. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். உதாரணம் காமராஜர் அவர்கள். என்ன சொல்கிறது என்னங்க அதாவது அதிசயமாக இருக்குது. இவருக்கே இப்படி நடக்கணுமா? ஒரு கல்லான கடைசியில் கூட மக்களுக்கு உதவணுமா? போங்க காமராஜ் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.